Hello students, welcome to IAS by Heart. Welcome to the Hindu Comprehensive Editorial News Analysis. In this analysis, we are going to look at important articles that have been published in the Hindu newspaper from UPSC perspectives. Today, there are many articles to be discussed. So, without delay, we are getting into the video. The first article to be discussed titled The Summit Spirit. Summit Spirit. ஸோ இந்த ஆர்டிகல் நீங்கள் எதில் யூஸ் பண்ண முடியும்னா GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆர்டிகல் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா குவாட் மீட்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க. குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாகை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய நியூஸஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். குவாடுங்கிறது ஒன்றுமே இல்லை, வெறும் 4 தான். குவாட் குரூப்பிங்னா வெறும் 4 பேர் வச்சா குரூப். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, USA, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக விர்ச்சுவல் சமிட் நடந்துச்சு. அந்த விர்ச்சுவல் சமிட்டில் ஒவ்வொரு லீடர் என்ன பேசுனாங்க, அந்த குவாடோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அஜெண்டா என்னங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் இந்தோ பசிபிக் கண்ட்ரிஸ்னு சொல்லியிருந்தாங்க. இந்தோ பசிபிக் கண்ட்ரிஸ் எதுலேருந்து எதில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவிலேருந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அது வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஏசியா பசிபிக்னு இருந்துச்சு. பட் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட்னால இப்போது சைனாவோட அக்ரெசிவ் சைனானால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாலிசியை ஏசியா பசிபிக்லேருந்து இண்டோ பசிபிக்னு ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் அக்கார்டை பற்றியும் பேசியிருந்தாங்க. பாரிஸ் அக்கார்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே 2015 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ். 2020 அது வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ நிறையா கண்ட்ரிஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் வந்து வெளியில் போனாங்க ட்ரம்ப்புக்கு ரெஜிமில். இப்போ மறுபடியும் ஜோ பிடன் ரெஜிமில் உள்ளே வந்திருக்கிறாங்க ஃபார்மலாக. அதுக்கப்புறம் ஜி சமிட்டுங்கிற ஒரு இன்ஃபார்மல் குரூப்பு, அது வந்து குளோபல் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபோரம். அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்க ஜோ பிடன், யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பிடன் என்னென்ன பேசினாங்க, நம்ம குவாடோட இம்பார்ட்டன்ட் அஜெண்டா என்ன, எந்த மாதிரியான வேல்யூஸை என்ஷூர் பண்ண போகிறோம், குளோபல் ஆர்டர் எப்படி என்ஷூர் பண்ண போகிறோம், அதை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக்சின் இனிஷியேட்டிவ் பற்றியும் பேசியிருந்தாங்க. வேக்சின் இனிஷியேட்டிவ், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாம் நிறையா வந்திருக்கு. அதை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வந்து குளோபல் இன்ட்ரெஸ்ட்க்கு, ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குவாட் குரூப்பிங்கில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியும் சைனா கூட எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க, இப்போ இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் ஹாரிசனை என்ஷூர் பண்ணணும், ஃபர்தராக எப்படி ப்ராட் பண்ணுங்கிற பற்றி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி மச் டிஸ்கஸ்டு அபவுட் இன் திஸ் குவாட். ஸோ இந்த ஹைலைட் பண்ண ஏரியாவை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே கிளியராக தெரியும். அதை தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா சாலிட்ரி ரிமைண்டர். இது எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா, ரீசெண்டாக RBI வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, குவின்குனியல் ரிப்போர்ட்டு. அது எதை பற்றி பேசுனா இன்ஃப்ளேஷனை பற்றி பேசும். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் எந்த டாப்பிக்கில் யூஸ் பண்ணலாம், GS3 எக்கனாமியில் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் எதில் யூஸ் பண்ணிக்கிற முடியும்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் இருக்க பேராகிராஃபில் எதை பற்றி பேசியிருக்காங்க, இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. சில டெர்மினாலஜியும் கொடுத்துருக்குறாங்க. முனிசிபாலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கு, கன்சியூமர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக் ஏரியா தான். இதை வந்து உங்களோட பேசிக் மெட்டீரியல்ஸை நீங்கள் கவர் பண்ண முடியும். குவின்குனியலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்க RBI வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2% to 6%. தட் மீன்ஸ் 4 ± 2%. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணணும். அப்படி ஒரு வேளை RBI மிஸ் பண்ணிருச்சுன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரீச் பண்ணிருச்சு, பிலோ 2% போயிடுச்சு, அது எபோவ் 6% போயிடுச்சுன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். ஓகே, இந்த CPI கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரீசெண்டாக லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷம் 2021க்கும் லாஸ்ட் 5 இயர்ஸாக கம்பேர் பண்ணும்போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியர்லி 100 பேசிஸ் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈவன் லாஸ்ட் ஜனவரியிலேருந்து பார்த்தோன்னா கூட 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ கிளியர் சிக்னல் தட் ஃபுட் அண்ட் ஃபியூவல் காஸ்ட் கண்டினியூ டு போஸ் எ த்ரெட் டு ப்ராடர் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இந்த எக்கானமி. ஸோ ஃபுட்டு ஃபியூவலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹையர் த இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினால இந்தியன் எக்கனாமியோட ஸ்டெபிலிட்டியே கொஸ்டினபிள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈச் ஃபுட் கேட்டகரியில் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்டிங் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா இதில் 20.8% பற்றி பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6.7% பேசியிருக்கிறாங்க. 15.8%லேருந்து 6.7%க்கு எது வந்திருக்குது, இந்த ஃபுட்டு அண்ட் எடிபிள் ஆயிலோட இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. பட் அதுவுமே குறைஞ்சிருந்தாலுமே ஹையாக தான் இருக்குது, அதுவும் இன்னும் நெகட்டிவ் டெரிட்டரியில் இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஏன் இதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறாங்க, CPIயில் நியர்லி 54.2% ஆஃப் த
வெயிட்டேஜ் வந்து எதுக்கு போகுதுன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு தான் போகுது, ஹியூமன் கன்சியூமபிள்ஸ் தான் போகுது. அதனால தான் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் காஸ்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால இன்ஃப்ளேஷனில் எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்குங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனில் எந்த ஒரு ப்ரைஸ் ரைஸ் வந்தாலும் அது டைரெக்டாக ஹியூமனோட கன்சியூமபிள்ஸை அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் கன்சியூமபிள்ஸ் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை அதர் மீட்ஸாக இருக்கட்டும் வேறு எதாக இருந்தாலும் ஒரு ஏரியாவிலேருந்து அதர் ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸை வந்து இந்த மாதிரி ஹியூமன் கன்சியூமபிள்ஸில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓபெக் கண்ட்ரிஸ் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா ப்ரைஸ் கிராஷ் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த ப்ரைஸ் கிராஷை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க டார்கெட்டை. அப்போ தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குங்கிற மோட்டிவில். இதனாலையும் இந்தியாவில் என்னாச்சு, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்தியாவோட எனர்ஜி கன்சம்ஷன் 80% எனர்ஜி கன்சம்ஷன் வந்து இந்த ஓபெக் கண்ட்ரீஸில் இருந்து வருது. அதுவும் டேரெக்டாக எப்படி வருது, க்ரூடு பெட்ரோல் அந்த மாதிரி வருது. ஸோ இதில் இன்னொரு டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிரண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸுங்கிறத. இது எங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் நம்ம க்ரூட் ஆயிலோட பெஞ்ச் மார்க்கிங் டெர்மினாலஜி தான் இது. இதை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ எந்த மாதிரி ஒரு மெஷர் எடுக்கணும், எப்படி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். ஸோ எக்கனாமிக் க்ரோத் இம்பார்ட்டன்ட் தான், பட் அட் த சேம் டைம் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி நம்ம என்ஷூர் பண்ணாமல் எக்கனாமிக் க்ரோத் இருந்தாலும் ரெண்டுக்குமே பிரச்சனை. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. தட் மே செக்யூர் நெய்தர் அப்ஜெக்டிவ். ரெண்டோட அப்ஜெக்டிவ் இன்ஃப்ளேஷனுங்கிற டார்கெட்டிங் அப்ஜெக்டிவும் போயிடும், நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துங்கிற ரெண்டோட அப்ஜெக்டிவும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கிளில். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் டு பி டிஸ்கஸ்ட் இஸ் ஃபோர்ஸ்டாலிங் ஏ சைபர் பேர்ல் ஹார்பர். இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் GS3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த ஆர்டிக்கிளை எதை பற்றி ரொம்ப மீன் பண்ணி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா வார்ஃபேர் வந்து எந்த மாதிரியான ஒரு வார்ஃபேர் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் வார்ஃபேரும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். பட் இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னால நம்ம ட்ரெடிஷ்னல் வார்ஃபேரில் வந்து டெக்னாலஜிக்கல் வார்ஃபேருக்கு போயிட்டுருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்தியா வந்து அதோட ஸ்பேஸை எப்படி செக்யூர் பண்ணிக்கிறணும், அதோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதோடைய செக்யூரிட்டிகள் இதையும் எப்படி என்ஷூர் பண்ணணுங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கிளில் மிஸ்டர் M.K. நாராயணன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. It would be a grievous error if India were to underestimate the extent of the cyber threat it faces, especially from China. ஓகே, சைனாவிலேருந்து ரீசெண்டாக ஒரு சைபர் அட்டாக் இந்தியாவில் நடந்துச்சு. அதை வந்து இந்தியா ஒமிட் பண்ணக்கூடாது. அது ஒரு சீரியஸ் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்தியா வந்து செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளை ஏன் ஆத்தர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் பவர் ஸ்டேஷன் எல்லா பவர் கிரிட்டையும் சைனீஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம இதில் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு க்ரீவியஸ் த்ரெட்டாக இருக்குது. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா நம்ம நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் வச்சுருக்கிறோம், அதர் மிலிட்ரைஸ்டு ஏரியாஸ் நிறையா வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இவங்க ஹேக் பண்ணாங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டி இது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து இந்தியா சீக்கிரமாக எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும், டெக்னாலஜிக்கல் பிளாட்ஃபார்மில் அப்கிரேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய பார்டர் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் வார்ஃபேரையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் டெக்னாலஜிக் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்க்ளூட் ஆகுறாங்க. டைரெக்டாக வார்ஃபேருக்குள்ளே என்ட்ரு ஆனால் அது வந்து ஒரு க்ரீவியஸ் சுச்சுவேஷன்ஸை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம், கண்ட்ரிஸை வந்து அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அலைன் பண்ண வைக்கலாம்னு சைனா என்ஷூர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னன்னா இப்போ 2020 நடந்த அக்டோபரில் நடந்த அட்டாக் வந்து எப்படி இந்தியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா யூஎஸில் இருக்க ஒரு ஃபிலிம் தான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சைனாவிலேருந்து ஷோ பேடுன்னு ஒரு மால்வேரு இந்தியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்குள்ளே உள்ளே வந்திருக்குது. நிறைய அட்டாக் நடந்திருக்கு, மால்வேர் அட்டாக் நடந்திருக்குன்னு அவங்க ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கே தெரிய வந்துச்சு. பட் என்னென்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து சைனீஸ் அட்டாக்னு சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. பட் டெல்லியில் இருக்க கவர்மெண்ட் டெல்லி எப்படி பிளேம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹியூமன் எரர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி மாற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காம இதை வந்து ஒரு சீரியஸ் இதாக எடுத்துக்கணும். நம்மளோட கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதர் ஃபோர்ஸஸ் அட்டாக் பண்ணாமல் நம்மளோட சைபர் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு தனியாகவே ஒரு டெடிகேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதை எல்லாமே இந்தியா ஃபுல் ஃப்ளெஜ்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாஸ் அக்ரெசிவ் சைபர் கேம்பெயின் பட் இஃப் வாட் ரெக்கார்டட் ஃபீச்சர்
future has indicated is true. இந்த யூஎஸ்லேருந்து சொன்ன ஃபிம்மோட பேர் தான் இந்த ரெக்கார்டட் ஃபியூச்சர். அவங்க தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. Chinese state-sponsored groups concentrating on infrastructure targets, including the power sector and ports, then India needs to be on its board. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இவங்க பவர் செக்டார்லேருந்து போர்ட்லேருந்து இந்தியாவோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வர்றப்போ ஷோபேடை பற்றி சில டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. பட் அது யாரோட கண்ட்ரோல் இருக்குங்கிறதே பார்த்துக்கோங்க. எந்த கண்ட்ரோல் இருக்குது? சைனீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி அண்ட் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மிங்கிறது சைனாவோட ஆர்மி தான். அதுக்கப்புறம் சைனா வந்து எப்படி அஃபென்சிவாக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே வெஸ்ட் சைடில் இருந்து வந்துச்சு. வெஸ்ட் இந்த சென்ஸ் யூஎஸ், யூகே அந்த மாதிரி இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சில லூப் ஹோல்ஸை வந்து இந்த டெக்னாலஜிக்கல் பிளாட்ஃபார்மில் வச்சுருந்தாங்க. அந்த லூப் ஹோல்ஸை வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த லூப் ஹோல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த கண்ட்ரியை வந்து அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற முடியுற மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸை விட்டு வச்சுருந்தாங்க. பட் சைனா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே சேம் லூப் ஹோலை யூஸ் பண்ணி வெஸ்ட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதர் கண்ட்ரிஸ் ஹூ ஆர் சேலஞ்சிங் சைனீஸ் அக்ரஷன், அந்த யாரெல்லாம் சைனாவோட அக்ரஷன் சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாமே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இந்த சேம் லூப் ஹோலை யூஸ் பண்ணி. ஸோ இது யாரோட தப்புன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னா வெஸ்ட் சைட்லேருந்து தான் வந்திருக்குது. அதுக்காக நம்ம சைனாவை வந்து நல்லவங்க சொல்லிட முடியாது. பட் அவன் யார் பண்ணாலுமே சைபர் த்ரெட்டு எல்லாருக்குமே ஒரு த்ரெட்டாக தான் இருக்குது. இதை இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குளோபல் கேம்பெயின் போச்சு, ஸ்பியர் ஃபிஷிங் கேம்பெயின். அது என்னென்னா, இப்போ கோவிட் பேண்டமிக் டைமில் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து, இப்போ நம்ம குவாடில் கூட பார்த்தோம், இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, டெக்னாலஜி வந்து யூஎஸ் கொடுத்தாங்க, ஜப்பான் வந்து ஃபண்டிங் கொடுத்தாங்க, ஆஸ்திரேலியா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய குளோபல் கண்ட்ரிஸ் வந்து கம்பைண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவிட் பேண்டமிக்கை கண்டெயின் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஸ்பியர் ஃபிஷிங் கேம்பெயினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அதாவது இந்த COVID-19க்கு நிறைய வேக்சினை ரெடி பண்ணுறாங்கல்ல, ஸோ இதை ஃபுல்லாக அவங்களோட பிளாட்ஃபார்மில் போய் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சப்ளை செயின் நெட்வொர்க்கை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்ஹியூமன் ட்ரெண்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை வச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் எவல்யூஷனுக்கு, ஹியூமனோட டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களோட சர்வைவலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சைபர் வார்ஃபேர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து யூஎஸ் மேலே பண்ணியிருக்கிறாங்க, சைனா இந்தியா மேலே பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் யூஎஸ் மேலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே எப்போ நடந்துச்சுனாங்க, யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடந்தப்போ ரஷ்யா மேலே ஒரு பெரிய அலிகேஷன் வந்துச்சு. ரஷ்யா வந்து அவங்களோட யூஎஸோட பிரசிடென்சியல் எலெக்ஷனில் வந்து இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 உக்ரைனில் ஒரு விஷயம் நடந்துச்சு. உக்ரைன் பவர் அண்ட் கிரிட் எல்லாத்தையுமே சில குரூப்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஆதர் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த யுக்ரைன் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அதர் கண்ட்ரீஸுக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதை யூஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக யூஎஸில் நிறைய சைனாவோட அட்டாக்கும் சைபர் அட்டாக்கும் சரி, யூஎஸோட சைபர் அட்டாக்கும் ரஷ்யாவோட சைபர் அட்டாக்கும் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக டெடிகேட்டடாக ஜோ பிடன் என்ன பண்ணியிருக்காருன்னா, COVID-19 ரிலீஃப் பில் அப்படின்னு ஒரு இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சைபர் செக்யூரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா $10 பில்லியன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரிய வந்துருச்சு, சைபர் செக்யூரிட்டியை நம்ம அப்கிரேட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணணும், செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும்னா. ஸோ யூஎஸ்க்குமே தெரிய வந்துருச்சு. இந்தியாவும் அதை வந்து ஒரு பிளைண்டு ஸ்பாட்டில் இருக்காமல் ஈஸியாக எல்லாத்தையும் அப்கிரேட் சீக்கிரமே அப்கிரேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெய்ஜிங் ஏன் இதை எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஆதர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி பெய்ஜிங் வந்து அவங்களோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை என்ஷூர் பண்ணணும் அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் சைனா சீல நிறைய கான்ஃப்ளிக்டிங் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. இந்தியா கூட லேண்ட் பார்டரில் இப்போ லடாக்கில் நிறைய க்ரைசிஸ் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி கூடயுமே அவங்க யாரெல்லாம் சைனாவோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்களோட அக்ரெசிவ் பாலிசிக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க, அதை வந்து கொஷின் பண்ணுறாங்களோ, அது எல்லாத்தையுமே இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க நம்ம டெக்னாலஜிக்கலாக நம்மளை அட்டாக் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை என்ஷூர் பண்ணணும், யாரும் நம்மளை கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வரணுங்கிற மாதிரி சைனா யோசிக்கிறாங்கன்னா அதர் அவங்களோட பாயிண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ
சைனா வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு கிளியராக ஒரு நெக்ஸஸ் கிரியேட் பண்ணிருக்கு. எது எதுக்கு இடையிலன்னா அத்தாரிட்டேரியனிசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில், தைவானில் அதுக்கப்புறம் உய்கூர் முஸ்லீம்ஸை கிராக் டவுனு, இது எல்லாத்துலேயுமே அத்தாரிட்டேரியன் ரெஜிமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குளோபல் ஆம்பிஷன்ஸை த்ரூ இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் குளோபல் ஆம்பிஷன்ஸை எல்லாத்தையுமே அவங்க இந்த என்ஷூர் பண்ண நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க? டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அவங்களோட அத்தாரிட்டேரியனிசம் ரெஜிமை ப்ரொடெக்ட் பண்ணணும், குளோபல் ஆம்பிஷன்ஸை அவங்க என்ஷூர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே த்ரூ டெக்னாலஜி. இதுதான் அந்த ஃபோர்ஜ்டு எஃப்எம் நெக்ஸஸ்னு ஆதர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ drawing up a comprehensive cyber strategy, one that fully acknowledges the extent of cyber threat from China, especially China, has thus become an imperative and immediate necessity அப்படின்னு சொல்லி இந்த ஆதர் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக GS3ல யூஸ் பண்ணிக்கிற முடியும், இன்டர்னல் செக்யூரிட்டி டாப்பிக்கில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் இந்த ஜாப் கிரன்ச் அண்ட் த க்ரோயிங் ஃபயர்ஸ் ஆஃப் நேட்டிவிசம். இது வந்து GS3 எக்கனாமியில் GS2 சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் பாலிட்டி இந்த ஏரியாவில் இதில் இருக்க பாயிண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்டோட அட்டானமியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அட்டானமி ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் கிரேட்டர் ரோல் ஃபார் ஸ்டேட்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதுக்கு ஸ்டேட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கணும், அட்டானமி என்ஷூர் பண்ணணுங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து வியூ பாயிண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஆர்டிக்கில் வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணாங்க. என்னென்னா, the legislation that mandates companies in Haryana to provide jobs to local Haryanvis first before hiring people from outside the state. So இந்த legislation எதை பற்றி சொல்லுதுன்னா, சன் ஆஃப் த சாயில் அந்த கான்செப்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஹரியானா கவர்மெண்ட்டை நம்ம ட்ரூவாக ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஜாப் கிரியேஷனுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ்ஸ் ஆகிருக்கு. அதுபோக நிறைய டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக மாட்டேங்குது. நிறைய டேக்ஸிங் பவர் வந்து கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு. அட்டானமியை வந்து நிறைய கர்ட்டல் இருக்குது. அதை எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணாமல் நம்ம எந்த ஸ்டேட்ஸையும் சன் ஆஃப் த சாயில் பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது, நம்ம யாரையும் கான்ஃப்ளிக்டில் கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஹரியானா அந்த மாதிரி ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணாங்கன்னா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் ஹரியானா இஸ் த ஹையஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் இன் இந்தியா as per data from Center for Monitoring Indian Economy. Center for Monitoring Indian Economy ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தா ஹரியானாவில் வந்து ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் த உமன் இன் ஹரியானா வாண்ட் டு ஒர்க் கேன் நாட் ஃபைண்ட் அ ஜாப். ஸோ எந்த அளவுக்கு கிரீவியஸ் சுச்சுவேஷன் இருக்குன்னு பாருங்கள். 80% ஆஃப் த உமனுக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் half ஆஃப் ஆல் கிராஜுவேட்ஸ் இன் ஹரியானா ஆர் ஜாப்லெஸ். More than 50%. The job situation in Haryana is staggeringly dismissal. ஸோ ஜாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ஸ் ஆகிருக்கு. அதில் வந்து நம்ம பர்டிகுலராக ஸ்டேட்டை ப்ளேம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில், ஃபஸ்ட்டு வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ஸ் ஆகிருக்கு எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும். இப்போ எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, லேண்டில் இருந்த லேபரு, லேண்டு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது, அன்இன்டரப்ட் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இது எல்லாமே ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே ப்ரொடக்டிவிட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணாமல், அது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டேட்டை ப்ளேம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய வியூ பாயிண்ட் என்னென்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வாண்ட்ஸ் தட் when such a vast majority of adults are jobless, it inevitably leads to social revolutions and political upheavals. நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், அதர் ஹிஸ்ட்ரிஸ் நிறைய படிச்சிருக்கோம் இந்த சிவில் சர்வீஸில். அதில் எல்லாத்துலேயுமே இந்த எப்போல்லாம் ஒரு ஜாப்லெஸ், இந்த அரேப் ஸ்ப்ரிங் வந்ததாக இருக்கட்டும், ஈரானில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்ததாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்லெஸ்னஸ்னால தான், அன்எம்ப்ளாய்மெண்ட்னால தான் ஒரு சோஷியல் ரெவல்யூஷனும் பொலிட்டிக்கல் அப்பீவலும் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஹரியானா மட்டும் பண்ணலை, அதர் எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறாங்க. ஜார்க்கண்டில் இந்த மாதிரி ஒரு லெஜிஸ்லேஷன் வந்திருக்கு. ஈவன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹரியானாவுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது, நிறைய ஸ்டேட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இது இந்த நேட்டிவிட்டி அட்வென்ச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து லிபரல் எக்கனாமிக் பிரின்சிபலுக்கு வந்து எகனிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மிலிட்டேட்ஸ் எகென்ஸ்ட் த லிபரல் ஐடியா ஆஃப் ஃப்ரீ எக்கானமி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எக்கானமி ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் மோர் ஜாப்ஸ், நாட் ஆன் ரிசர்விங் த ஃபியூ அவைலபிள் ஒன்ஸ் இன் it is the popular refrain. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் a false binary. Creation of new jobs is not entirely in the control of state governments. It is a complex interplay of multitude of
ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கீ பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேட் என்ஷூர் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் ஏரியாவில் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் ஆகும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில். ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஹேட் தேர் ஓன் டெரிட்டோரியல் டேக்ஸ் ஜுடிஷன் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டாக கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேட்டோட ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டேட்டோட அட்டானமி நிறையா இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய அட்டானமி 100% கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதர் ஒரு வியூ பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அமேசான் வந்து எப்படி யூஎஸில் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, பெங்களூரில் வந்து எப்படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பிஸ்னஸ் குரூப்ஸு, அதுக்கப்புறம் எப்படி அவங்க காம்படிஷன் என்ஷூர் பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் ஆதர் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. என்னென்னா 3-3-3 டேஞ்சருங்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது ஒரு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு 3 புவரஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிச்சஸ்ட் ஸ்டேட்டுக்கும் புவரஸ்ட் ஸ்டேட்ஸுக்கும் பெரிய வைடனிங் கேப் இருக்குது. எல்லா சைட்லையுமே எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையுமே ஒரு வைடனிங் கேப் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் கூட நேரம் ஆகலை. எக்கனாமி க்ரோவாக அந்த கேப் வந்து வைடன் ஆகிட்டு போகுதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இந்த ஆத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஒரு சப் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் சப் நேஷனலிசம் அப்படின்னா ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறது, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒர்க் பண்ணாமல் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் சப் நேஷனலிசம். இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அந்த முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா 3-3-3 எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதுவும் the absence of level playing field and with no fiscal autonomy. நம்ம ஜிஎஸ்டி பற்றி ஆத்தர் பேசியிருந்தாங்க, அதை தான் சொல்கிறாங்க. with no fiscal autonomy it is enormously difficult for developing states in India to attract new investments and create new jobs. அதனால தான் இந்த மாதிரி சன் ஆஃப் த சாயில் கான்செப்ட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஆல் ஹவ் இஸ் த ஹரியானா கவர்மெண்ட்ஸ் பாலிசி டு ரெஸ்ட்ரிக்ட் லேபர் மூவ்மெண்ட் இன்டு இட்ஸ் பார்டர் அண்ட் ப்ரொஜெக்ட் ஜாப்ஸ் ஃபார் locals any different from the Prime Minister's Self-Reliant India initiative to restrict goods movement into India's borders and protect locals. ஸோ இது ஆதர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹரியானா கவர்மெண்டோட லெஜிஸ்லேஷனையும் நம்ம பிரைம் மினிஸ்டரோட செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா இனிஷியேட்டிவையும் கம்பேர் பண்ணி ஒரு வியூஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அதே மேலே சொன்ன மாதிரியே தான் அவங்க கீழே சொல்லியிருக்காங்க. பொட்டன் காம்பினேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் டிசாஸ்டர்ஸு, ஸ்ட்ரிங்கிங் ஃபிஸ்கல் அட்டானமி, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை அவங்க நிறைய ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால தான் இந்த மாதிரி நேட்டிவிஸ்டிக் சப் நேஷனலிசம் கிரியேட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு கிரேட்டர் ஃபிஸ்கல் ஃப்ரீடம் எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக் லெவல் பிளேயிங் ஃபீல்டை வேரிய ஸ்டேட்டுக்கு இடையில நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதர் வியூ பாயிண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சர் ஃபோர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் வார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம மேலே பேசணும் இல்லையா, சைபர் அட்டாக்ஸ் சைனாவிலேருந்து நமக்கு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிக்கிள் தான். பட் பிஎம் வந்து இதை பற்றி ஒரு ஃபோரமில் பேசியிருந்தாங்க. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கிளை எழுதியிருக்கிறாங்க. இதை மறுபடியும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ண முடியுமோ GS3 யூஸ் பண்ண முடியும். GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி, அதுவும் பர்டிகுலராக எதில் யூஸ் பண்ணிக்கிற முடியும்னா ரோல் ஆஃப் டெக் இன் செக்யூரிட்டி, ரோல் ஆஃப் டெக்னாலஜி இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து குஜராத்தில் ஹெவாடியாவில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச்சில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, he had asked the top commanders to develop military into a future force while taking note of rapidly changing technological landscape. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ டெக்னாலஜிக்கல் லேண்ட்ஸ்கேப்பு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருச்சு, அது எல்லாத்தையுமே மிலிட்ரிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஹி ஆல்சோ கால்டு ஃபார் அன் அப்ரோச் தட் ஃபோக்கஸ் ஆன் பிரேக்கிங் டவுன் சிவில் மிலிட்ரி சிலோஸ் அண்ட் ஆன் எக்ஸ்பீடியேட்டிங் த ஸ்பீட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பிசைட்ஸ் ஷெட்டிங் த லெகசி சிஸ்டம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்ரிக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி அவங்க என்ன சொல்ல வராங்க, பிரைம் மினிஸ்டர் பிரேக்கிங் டவுனாக சிவில் மிலிட்ரி சிலோஸ், இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் இதை இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படின்னா, லெகசி சிஸ்டம் இல்லாமல், நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லெகசி சிஸ்டம் இல்லாமல் டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷனை உள்ளே கொண்டு வந்து ரேப்பிடாக சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
பிஎம் வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நேச்சர் ஆஃப் வாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும், வார்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்ல முடியும் யார் யார் சண்டை போட்டுக்கிறாங்க, என்னென்ன நடக்குதுங்கிறது கிளியராக நம்ம சொல்லிட முடியும். ஆனால் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் யார் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் வார்ஃபேரில் பார்த்தா நான் இந்த பார்டரில் அவங்க நம்ம பார்டரில் வந்துட்டாங்க, நம்ம அவங்க பார்டரில் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் நம்ம பார்த்துருப்போம் எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த டெக்னாலஜிக்கு அப்புறம் இது வந்து ஒரு பார்டர்லெஸ் வார மாதிரிச்சு, எந்த கண்ட்ரி எங்கே இருந்து வேணாலும் யாரை வேணாலும் அட்டாக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி லேண்ட்ஸ்கேப் டெவலப் ஆகும்போது நம்ம எல்லாத்தையுமே அந்த ஐடியா சேம் டெக்னாலஜி ஐடியாஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹைப்ரைடு, காம்பவுண்டு, நான் லீனியர், 4th ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், கான்டாக்ட்லெஸ் எஃபோர்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் வேணும் வார்ஃபேரில் அந்த மாதிரி இந்த வியூஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர்கனைஸ்டு வார் அட் இட்ஸ் கோர் இஸ் ஆர்கனைஸ்டு வயலன்ஸ் வேஸ்டு ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ். மோஸ்ட்லி நம்ம ஹிஸ்டாரிக்கல் டைம்லேருந்தே பார்த்தோன்னா வார்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் பர்பஸாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் எக்கனாமிக் கான்செப்டாகவும் ஜியோ பொலிட்டிக் கான்செப்டாகவும் அது எவல்யூஷன் ஆகிருக்கு. இந்த ரியல் பர்பஸ் இஸ் டாமினேஷன். எஸ், இப்போ சைனாவை பார்த்திங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம நிறைய சைபர் அட்டாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த ரியல் பர்பஸ் ஆஃப் டாமினேஷன். இஃப் ஹியூமன்ஸ் ஆர் நேச்சுரலி பொலிட்டிக்கல் நேச்சுரலி பொலிட்டிக்கல் அனிமல்ஸ், war will be the proverbial state of nature and peace the aberration. அதான் சொல்ல வரேன். மனுஷங்களை நம்மளை ஹியூமனை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பீஸ் வந்து தேய ஆரம்பிச்சிடும். என்ன சொல்கிறது, வார் வந்து ஒரு ப்ராவர்பு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும், எல்லாரும் நினச்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இட் கன்சிஸ்ட் ஆஃப் கட்டிங் எட் டெக்னாலஜி. எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ எமர்ஜ் ஆகிருக்க வார்ஃபேர் டெக்னாலஜி பற்றி பேசியிருக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோரிங் ஆஃப் நியூ ஆப்ரேஷனல் கான்செப்ட்ஸ் ஃபார் யூட்டிலைசிங் சச் டெக்னாலஜி. அந்த எல்லாமே டெக்னாலஜி பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இது இந்த டெக்னாலஜி எந்தெந்த ஸ்ட்ரீமில் இருக்குங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், ஹைலைட் பண்ண ஏரியாவை கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து ஹி இஸ் ப்ரிப்பேரிங் த ஃபியூச்சர் ஃபோர்ஸ். அவர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபியூச்சர் ஃபோர்ஸுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு. ஹி அட்மிட்ஸ் தட் ஃபோர்ஸ் ஆன் ஃபோர்ஸ் கான்செப்ட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு டைடு ஓவர் பட் இஸ் பாசிட்டிவ் அபவுட் த ஃபியூச்சர். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், பட் ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிடிசிட்டி எஃபெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரெடிஷ்னல் வார்ஃபேரில் இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் கொண்டு வந்து இதை வந்து ஹைப்ரிடாக மாற்றுவாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்கிறோம், ஹைப்ரிட் எஃபெக்ட்டுங்கிறதுல. அதுக்கப்புறம் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வார் ஆன் த அதர் ஹேண்ட் ஹஸ் ரிமைன் த சேம். இப்போ நீ இந்த அளவுக்கு எல்லாம் சேஞ்ச் நடந்து எல்லாம் அடாப்ட் ஆகிட்டாங்க, பட் நம்ம என்ன ட்ரெடிஷ்னல் இதிலே இருக்கிறோம். The confluence technology and a whole government approach which are absent need to drive new strategy and tactics. இதை தான் நம்ம எவல்யூஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 21st செஞ்சுரியில் பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு கொடுக்க போகிற பெரிய இன்ஃபர்மேஷன் இதாக தான் இருக்க போது. நம்ம ஃபோர்ஸ் ஆன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணணும், பிரேக்கிங் த சிவில் மிலிட்ரி சிலோஸ், அதை பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக இருக்க லெகசி சிஸ்டமையும் நம்ம பிரேக் பண்ணி டெசிஷன் மேக்கிங் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் வித் சேஞ்சிங் நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஆர்டிக்கிள் தான் இதில் எல்லாத்தையுமே பேசியிருக்கிறாங்க. இந்த டேட்டா பாயிண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா பாயிண்ட் இந்த இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்னா டிஃபெக்ஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்தியாவில் டிஃபெக்ஷன் எப்படி அதோட ட்ரெண்ட் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா ரீசெண்ட் டைம்ஸில் டிஃபெக்ஷன் வந்து கேலரி இந்த சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, க்ளோரி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிஃபெக்ஷன் கூட அசோசியேட் ஆனது இந்த 10th ஷெடியூல். எப்போன்னா 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அதிலிருந்து வந்தது தான் இந்த 10th ஷெடியூல். அதுக்கப்புறம் RPI ஆக்ட் 1950-51 கொண்டு வந்தாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் தனியாக கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இதுக்கு அசோசியேட்டடு நியூஸஸ், இதெல்லாம் அசோசியேட்டட் கான்செப்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் டிஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை எலக்ட்ரோரல் ரிஃபார்ம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். டிஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சு, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படிலாம் ஸ்விட்ச் ஆகிறாங்கிற பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் டிஃபெக்ஷன்ஸ் எங்கே நடந்திருக்கு அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அசெட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க பொலிட்டிக்கல் கண்டெஸ்ட் பண்ணி சிஸ்டம் உள்ளே வர்றதே பீப்புளோட வெல்ஃபேருக்கு தான். பட் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகிடுறாங்க, டிஃபெக்ட் ஆகிறாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய அசெட்டு ஜென்ரேட் பண்ண முடியுது. அதுதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ்லேயும் நம்ம எடுத்துக்கிற முடியும். GS2ல் கவர்னன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறலாம், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன்லையும் இந்த டேட்டா பாயிண்ட்ஸை நீங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிற முடியும் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். ஸோ hope this session was useful. Stay tuned for the upcoming videos. Thank you.